திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி ஜெபிப்பதோடு கூட ஒரு முக்கியமான விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்காக நாம் கருத்தாக ஜெபித்தோம். கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது அது அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக, அதற்காக அந்த தாக்குதலை நடத்துகிறதாக கூறி தொடர்ந்து கடுமையான தாக்குதல்களை அது ஈரான் மீது ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக ஈரானும் தாக்குதலை தொடர்ந்தது. இதன் மத்தியிலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதனுடைய அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தினது. மீண்டும் இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை, கத்தாரில் உள்ள இராணுவ தளங்களை தாக்குதல் நடத்தி அவைகள் மீது கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தி இருந்தது. இதை குறித்ததான செய்தி ஒன்றை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட சூழ்நிலையில் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்திலே அவர் இதை குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிலே இரு நாடுகள் ஏற்படுத்தின உறுதிப்பாடு மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெறக்கூடாது மட்டுமல்ல, போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இரு நாடுகளுக்கிடையிலே போர் நிறுத்தத்தை அறிவித்து அவர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பதிலாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல்தான் முதல் தாக்குதலை நடத்தி இருப்பதால் மறுபடியும் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த போர் நிறுத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் இந்த தேசங்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண, நல்ல ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க, எந்த ஒரு நாடும் தீவிரவாதத்தை தேசங்களுக்குள்ளே கட்டவிழ்த்து விடுவதற்கு, அழிவுக்குரிய காரியங்களை செய்யாதிருக்க கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றித்தர நம்ம ஜெபிப்போம். நன்றி கூறுவோம் ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கம் இன்னொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரில் உள்ள குடவாசல் பகுதியிலே பாதிரியார் ஜோசப் என்பவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூடாரத்தை, அதாவது ஜெப கூட்டத்தை நடத்தி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையிலே தற்போது அதற்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டு வீடுகளிலே பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி அதற்காக அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்த சூழ்நிலையில் இதை விசாரித்த நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் குடியிருப்பு வீடுகளை ஜெபக்கூடாரமாக்கினால் அதற்காக நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை என்று சொல்லி புதிய ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுடைய தனிப்பட்ட சுதந்திரமான மத சுதந்திரம் எந்த விதத்திலும் பறிக்கப்படாதிருக்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழகத்திலே எந்த இடத்திலும் யாரும் தங்களுடைய மதத்தை சுதந்திரமாக அறிவிக்கவோ அல்லது அதை பின்பற்றவோ முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடும் கூட மத சுதந்திர நாடு. ஆகவே இயேசுவின் அன்பை குறித்து எந்த இடத்திலே சுவிசேஷமாக அறிவிப்பதற்கும் ஜெபத்தை செய்வதற்கும் தடை வராதபடி, சுவிசேஷத்திற்கான சுவர் அடைக்கப்படாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து மனமிறங்க திறப்பிலே நின்று ஜெபிக்க போகிறோம். ஆகவே நன்றி கூறி அதே நேரத்தில் இந்த விண்ணப்பத்தையும் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருந்த போர் அமெரிக்காவையும் உள்ளே நிறுத்தி தற்போது ஒரு உலக போராக மாறிவிடுமோ என்கிற சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் அறிவிக்க உதவி செய்தீங்க. நன்றி அப்பா. தொடர்ந்து இது நீடிக்காமல் இருக்க, இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாடுகளுக்கிடையே சமாதானம் உண்டாகட்டும். எந்த விதத்திலும் தீவிரவாதத்தையோ அழிவுகளையோ வன்முறையோ தேசங்கள் கட்டவிழ்த்து விடாதபடிக்கு
தீவிரவாதத்தை, இரத்தம் சிந்துதலை, வன்முறையை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே வீடுகளிலே பிரார்த்தனை கூட்டங்கள் அல்லது ஜெபங்கள் நடத்துவது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படக்கூடாது. குடியிருப்பு வீடுகளை ஜெபக்கூடாரமாக அல்லது ஜெபிக்கிற இடமாக மாற்றக்கூடாது என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவின் நிமித்தமாக ஆண்டவரே, சாத்தான் ஜெபம் செய்வதற்கு கொண்டு வந்திருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு மிகப்பெரிய தடை வந்தது ஜெபத்திற்கு. ஆண்டவரே தகப்பனே, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்த பொழுதும் சட்டத்தை மீறி தெய்வத்தை தொழுது கொண்ட மெய்யான தெய்வமாகிய உம்மையை நோக்கி பார்த்து தைரியமாக உமக்காக நின்றது போல தேவஜனங்கள் உமக்காக நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திற்கும் ஜெபத்திற்கோ சுவிசேஷத்திற்கோ தடை வராதிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடை வந்தாலும் அதை மத்தியிலும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் உம்முடைய நாமத்திற்காக நிற்க தேவ பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.